தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன? நல்லது செஞ்சால் தர்மம், மற்ற ஹெல்ப் பண்ணால் தர்மம் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் தர்மம் இருந்தால் அந்த உயிர் உயர்வான உயிர், அதர்மம் இருந்தால் அந்த உயிர் ஆபத்தான உயிர். பசி எடுத்தால் சாப்பிட்டுடுங்க, பசி எடுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதும் அதர்மம் தான். மோட்சம்னா என்னன்னு தெரியலம்மா, எல்லாரும் மோட்சம்ன்றீங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க? அப்போ விடுறப்ப அதர்மத்தை நோக்கி தான் போகிறோம். அப்ப இந்த காலகட்டம் தர்மம் நிறைய குறைஞ்சிருச்சுன்னு எனக்கு சொல்றீங்களா? தர்மம் குறையல, அதர்மம் ஜாஸ்தி ஆயிடுச்சா? அதர்மம் ஜாஸ்தி ஆகல. ஆனால் கடினத்தை அனுபவிச்சாதான் மேலோகத்துக்கு போக முடியும். கடினம் கிடையாதுமா, உன்னை உணர்றது. நீ யார்? இயேசு பிரான் எடுத்துக்கங்க, நபிகள் நாயகம் எடுத்துக்கங்க, கிருஷ்ண பரமாத்மா எடுத்துக்கங்க, புத்தர் எடுத்துக்கோங்க. அவங்க கஷ்டப்படாமல் இறைவன் அடைஞ்சிட்டாங்களா? இப்போ இறைவன் அடைய வேண்டும்னா என்னது? இத்தனை இன்னல்களையும் சந்திக்கணும். இப்போ நீங்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க, வள்ளலாரின் மரணமில்லா பெருவாழ்வின் குவாண்டம் ரகசியம். அதை பற்றி சொல்லுங்க. இதுதான் அந்த நூல். இந்த நூல் இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருப்பேன். மாலை முரசு இறைநேயர்களுக்கு வணக்கம். தர்மம், அதர்மம், கலியுகம், ஆன்மீகம் போன்ற பல விஷயங்கள நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். அது பற்றிலாம் இடையே விளக்குவதற்காக நம்முடைய அரங்கிற்கு இறை சேவகன் சுவாமி கிள்ளிவளவன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. இப்போ தர்மம், அதர்மம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தர்மம் அப்படின்னா நல்ல காரியங்களை செய்யறது, அதர்மம் அப்படின்னா ஒரு கெட்ட விஷயங்களை செய்யறது. இது ஒருவருடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது, இதற்கான வித்தியாசங்கள் என்னவாக இருக்கு? தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன? எல்லோருமே தர்மம் அதர்மத்தை சிம்பிளாக நினச்சிட்டு இருக்கீங்க. நல்லது செஞ்சால் தர்மம், மற்ற ஹெல்ப் பண்ணால் தர்மம் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம வாழற முக்கால்வாசி மக்கள் தர்மத்தோடய வாழலை. யாருக்குன்னா அவங்களுக்கே தர்மத்திலே வாழலை. அடிப்படை விஷயமே ஒரு மனிதனுக்கு பசி எடுத்தால் உணவு உண்பது தான் தர்மம். இன்றைக்கி 99% பசி எடுத்தால் உணவு உண்பது இல்லை, பசிக்கு முன்னாடியே உணவு உண்பறோம், ருசிக்காக உணவு சாப்பிட்றோம். இதுவே அதர்மம். புரியுதுங்களா? ஏன்னா இந்த உடலுக்கான தேவையான பசி ஒன்று வந்தால் உணவு சாப்பிட்ணுன்றது தான் விதி. இதற்கு நம்ம பார்க்கக்கூடிய மிருகங்களை பார்க்கலாம், பறவைகளை பார்க்கலாம். பறவைகள் விட்டுருங்க, மிருகங்கள் பார்த்தீங்கன்னா பசி எடுக்கும், சாப்பிடும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த மான், புலியோ சிங்கம் எடுத்துக்கோ, எதற்கு மான் கிட்ட போய் போனால் கூட சாப்பிடாது. ஏன்னா பசி எடுத்தால் தான் சாப்பிடணும். அதுதான் தர்மம். அப்போ தர்மம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்துடைய நியதி. ஏன்னா இந்த பிரபஞ்சம் மனிதனுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, அத்தனை உலகில் உள்ள அத்தனை ஜீவராசிக்கும் சொந்தமானது. நியதின்னு எதை குறிப்பிட்றீங்க? என்னம்மா நியதி அப்படின்னு? நியதினா உங்களுக்கு பசி எடுக்குமா, சாப்பாடு வேணுமா, ஓகேவா? ஒரு கோழிக்கும் பசி எடுக்குமா, சாப்பாடு வேணுமா? இந்த தானியங்கள், இந்த உணவுனா எப்படி வந்துச்சு? இயற்கையாக வந்தது தானே. அந்த இயற்கையாக வந்தது உங்களுக்கும் கிடைக்கணும், அந்த கோழிக்கும் கிடைக்கணும். இதுதான் நீதி, சமநிலை. சமநிலை இதுதான் அந்த நீதியே, இதுதான் பிரபஞ்சத்தின் நீதியே. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? எனக்கு மட்டும் போதுன்னு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அதுங்களாம் நம்ம கூட வளருது, அதனால் நமக்கு அது தெரியல. ஆனால் உண்மையான தர்மமே என்னன்னா இந்த பிரபஞ்சத்தின் நீதி பிரகாரம், சமநிலை. உமக்கு மட்டும் எதுவும் கிடையாது, அத்தனை ஜீவராசிக்குன்னு உடையது. அப்போ அதை முதல்ல கடைப்பிடிக்கும். அத்தனை ஜீவராசிக்கும் உடையது தான் அத்தனையும். அப்போ அதை எப்போ கடைப்பிடிப்புனா நம் மனசுக்குள்ள அன்பு, கருணை, இரக்கம், உதவி, இந்த மாதிரி குணங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை கடைப்பிடிக்க முடியும். இல்லை என்றால் அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தர்மம்னா இந்த பிரபஞ்சத்தின் நீதி என்னவோ அதை நம்ம கடைப்பிடிக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் உடையது, எதுவும் நமக்கு உடையது மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்துக்கு உடையது கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் அத்தனையுமே, காற்றும் எல்லாருக்கும் உடையது, நீரும் எல்லாருக்கும் உடையது, நிலமும் எல்லாருக்கும் உடையது, வானமும் எல்லாருக்கும் உடையது, நெருப்பு எல்லாருக்கும் உடையது. ஆனால் அதை நம்ம செய்ய தவறுறோம். ஏன்னா நமக்கே நம்ம தர்மமாக நடந்துக்கலையே. ஏன்னா பசிச்சாதான் சாப்பிட்ணும் என்பது தான் தர்மம். பசிச்சா சாப்பிட்ணும். ஆனால் நாம் இன்னைக்கு ருசிச்சா சாப்பிட்றோம், ஆசையை கொண்டு வரோம், அதர்மத்தில் தான் சாப்பிட்றோம். அதர்மத்தில் சாப்பிட்றப்ப அதற்கான கர்மம் நடக்குமா, நடக்காது. அப்போ அது அதர்மம். ஒரு சாப்பாடு விஷயத்துல கூட ஆரம்பிக்குதுன்றீங்க அதர்மம். பசிச்சா சாப்பிடு, பசி எடுக்க வச்சு சாப்பிடு, அதுதான் உடல் ஆரோக்கியம். அப்போ உடலுக்கே தர்மமாக நடந்துக்கல, நம்ம தன்னுடைய உடலுக்கே தர்மமாக நடக்கலை, எப்படி நம்ம மற்ற ஜீவராசிக்கு தர்மமாக நடந்துக்க முடியும்? தர்மத்தை பிரகாரம் தர்மம்னா ஒருத்தவங்களுக்கு தானம் பண்றதோ, ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யறதோ அப்படிங்கிற விஷயங்கள் அடங்கும். இல்லை, நல்லது செய்து தர்மம் தான், நான் தப்பு சொல்லலை. ஆனால் தர்மத்தின் கோட்பாடு என்னன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன தேவை, இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாருக்கும் சமம்னு நினைக்கிறது தான் தர்மம்.
நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ உங்கள் வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்காங்க, ஓகேங்களா? உங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்காம மற்ற 3 பிள்ளைக்கு கொடுத்தா? ஏன்னா அங்கே அது சாப்பாடு 4 சமநிலை பேருக்கு ஆகாது. செஞ்சுருக்காங்க, 4 ஆமா. பேருக்கான சாப்பாடு இருக்குது, 3 பேருக்கு கொடுக்குறோம், ம். உங்களுக்கு மட்டும் கொடுக்கல. அது பேர் என்ன? அதர்மம். அப்போ இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை உயிருக்கு ஆனது, நமக்கு மனிதனுக்கு மட்டும் ஆனது கிடையாது. சரிங்களா? நீங்களும் திங்க் பண்ணி பாருங்கள், நம்மை விட ஆண்ட மனிதர்கள் எத்தனை பேர்கள்? அவரோட அடையாளம் இருக்கா? இல்லை உங்களுடைய அடையாளம் இருக்குமா? இல்லை என்னோட அடையாளம் இருக்குமா? அப்போ தர்மத்தை கடைபிடிக்கல. இப்போ சாப்பாடு விஷயம் வச்சு நீங்க ஒண்ணு சொன்னதுனால நான் கேட்கிறேன். வறுமைக்கு கீழே பசியினால எதுவுமே எனக்கு சாப்பாடே இல்லைன்னு வாழ்றவங்க சாப்பிட முடியாது. ஒவ்வொரு வேளை ஸ்கிப் பண்ணியோ இல்ல அடுத்த வேளை சாப்பிட்டோ அப்படிதான் உயிர் வாழ்றாங்க. தாயே, அதுக்கு தான் ஒரு விஷயம் கேட்டேன். பிரபஞ்சத்தின் நீதி பிரகாரம் இருந்தால் தர்மம்ன்ட்டேன். உனக்கு 3 வேளை சாப்பாடு வேணும், அந்த 3 வேளை சாப்பாடு எடுத்தால் போதும்னு நினைப்பாங்கல்ல. பிரபஞ்ச நீதி என்ன சொன்னேன்? உனக்கு மட்டும் கிடையாது, அத்தனையும் அத்தனை உயிர்களுக்கும். இன்னைக்கு 10 ரூபா கிடைக்குதுன்னா 100 ரூபா, 200 ரூபா, 1000 ரூபா, ஓகே, அவனை செலவே 1000 வச்சுக்கோங்க. ஆனால் 1000க்கு மேலே கோடி எடுத்து மாதிரி பூட்டி வைக்கிறான். ஒரு எக்ஸாம்பிள் கேட்டுங்க, இப்போ இது மம்தா பானர்ஜி அம்மா இருந்தாங்களே, அந்த மாநில பேர் என்ன? மேற்கு வங்கம். மேற்கு வங்கம். மேற்கு வங்கத்தில் ஒரு காலேஜ் எலெக்ஷன் நடக்கலை போல. அங்கே ஏற்கனவே தலைவர்கள் இருந்தவங்க வந்து ஒரு அறையை பூட்டியிருக்காங்க. அதில் எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 கோடி ரூபா பணம் இருந்திருக்கும். இந்த ஒரு கடந்த ஒரு 5 வருஷமாக பூட்டி இருக்குது. ஹைகோர்ட் ஏதோ ஆர்டர் கொடுத்துருச்சு, பூட்டியிருக்கு. அதை இப்போ போயிட்டு திறந்து பார்க்குறாங்க, 2 கோடி ரூபா பணத்தை செல்கள் அரித்திருக்கு. என்னன்னா, பூட்டி வைத்த பணம் யாருக்குமே பிரயோஜனம் இந்த இல்ல. பிரபஞ்ச இந்த நீதியை உணர்ந்துருந்தா, எனக்கு 10 லட்சம் போதும், இல்லை 5 லட்சம் போதும், 1 ரூபா போதும், மீதி மற்றவனுக்கு போக வேண்டியது போகட்டும். இதுலேயே பிரபஞ்ச நீதி நம்ம கடந்துட்டோமே, அதரமதன்னு செய்கிறோம். நமக்கு என்ன வேணுன்றத முதல் டிசைட் பண்ணணும்ல. சரிங்களா? அப்போ எனக்கு 3 வேளை சாப்பாடு நானே கேட்குறேன், நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு நான் கொடுக்குறேன், பசி இருக்குன்னு சாப்பிடுங்க. எவ்வளோ சாப்பிட முடியும் உங்களால்? குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிட முடியும். அளவுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன தான் பண்ணிச்சு? உமக்கு இது இல்லைன்னா உன்னால் வாழவே முடியாது. பணம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உன்னால் பெற முடியும். ஆனால் உணவு உனக்கு இன்றைக்கெல்லாம் உன்னால் வாழவே முடியாது. அந்த உணவே உன்னால் வாழ முடியாதுன்ற ஒன்று ஒரு லிமிட்டுக்கு மேலே சாப்பிடவே முடியல. அப்படி உணர்த்ததில்லை. நம்ம வாழக்கூடிய விஷயம் அது இருந்தால் தான் வாழ முடியும். ஆனால் அதை உன்னால் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா நானே சாப்பிட முடியலையே. போதுண்டான்னு ஒரு விஷயத்தை கொடுக்குறான்ல, அதே விஷயம் எல்லாத்துக்கும் வேணும்ல, அதை நம்ம செய்யலையே. அப்போ அந்த நீங்கள் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் விஷயம் அதுதான் காரணம். இன்றைக்கி எல்லாருக்கும் உடையது. இந்த பிரபஞ்சத்துக்கு அத்தனை விஷயமும் இயற்கையாக பண்ணுது. மழை தேவையான இடத்துக்கு மழை பெய்யுது, தேவையான இடத்துக்கு வெயில் காயுது. ஸோ அந்த இடத்துல சீதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி உயிர்கள் வாழுது. இதுதான் உண்மை. இப்போ பாலைவனத்தில் பல உயிர்கள் வாழுது, நம்ம சோலைவனத்தில் பல உயிர்கள் வாழுது. இந்த பிரபஞ்ச நீதி வந்து கரெக்டாக வச்சுருக்கிறதுனால தான் அங்கே வாழ முடியுது. இந்த உயிருக்கு இது தேவை, இந்த உயிருக்கு இது தேவை. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டேமாம்மா. நம்ம கோழி குஞ்சுனா இருக்கு இல்லையா, கோழி அதோட குஞ்சு முட்டையிலேருந்து வெளியே வரும். அது ஏன் ஓடுது? அது ஒரு புது உலகத்தை பார்க்கிறது. சரி. 2வது, பசு கன்று போட்டவுடனே அந்த கன்று ஏன் எழுந்து ஓடுது? அதுவும் ஒரு ஒரு கருவறைக்குள்ள இருந்து வெளியில வரதுனால அது ஒரு எழுந்து ஓடக்கூடிய விஷயம். நாம ஏன் எழுந்து ஓடலை? நமக்கு அதற்கான அந்த ஒரு சரி அமைப்பே கிடையாது. சரி. நாய்க்குட்டி இருக்கு, அது ஏன் எழுந்து ஓடுது? ஓடல. நாய்க்குட்டி ஏன் எழுந்து ஓடலை? சிங்கம் இருக்கு, சிங்கக்குட்டி ஏன் எழுந்து ஓடலை? புலி இருக்கு, புலியோட குட்டி ஏன் எழுந்து ஓடலை? பாம்பு இருக்கு, பாம்பு கொட்டி பொறிச்சோடனே குடும்பம் ஓடுது. பறவை இருக்கு, பறவை வந்து பொறிச்ச உடனே ஏன் பறக்கலை? பறக்காது. காரணத்தை சொல்ல முடியுமா? அதனுடைய அமைப்பு அப்படிதான் இருக்குல்ல. அமைப்பு இல்லை தாயி. ஆ. இந்த பிரபஞ்சம் வலிமையற்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கும். ம். அந்த வலிமைனா, இப்போ கோழி குஞ்சு இருக்கு, அதுக்கு வலிமை கிடையாது. அது சட்டுன்னு ஓடணும், ஓடினா தான் அது உயிரை காப்பாற்ற முடியும். மான் வந்து குட்டி போட்டால் அதுக்கு வலிமை கிடையாது, சட்டுன்னு எழுந்து ஓடணும். புரியுதுங்களா? இப்போ சிங்கம் இருக்குது, சிங்கம் கண் விழிக்கிறதுக்கே ஒரு வாரமாக 2 வாரம் சம்திங் டே ஆகும். சரியா? அது குட்டின்றவொடனே, ஆனால் சிங்கத்தால் எதையும் எதிர்த்து போராட முடியும், வலிமை இருக்குது. ரைட்டா? அப்போ அதனால் அது காப்பாற்றும். நாய் இருக்குது, நாய் எதிர்த்து போராடும், அது காப்பாற்றும். மனுஷன் இருக்கிறான், மனுஷனையும் அது கட்டுக்கோப்பாக வச்சுப்பான். ஓகேங்களா? பறவைகள் ஏன்னா பறவைகளுடைய இயல்பே பறக்கிறது. ஓகேங்களா? அப்போ அதுக்கு முட்டையிலேருந்து வெளியே வந்தவுடனே பறக்கிற சுபாவத்தை எந்த உயிரினாலும் கொடுக்க முடியாது. அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது? தாய் மூலமாக உணவு ஊட்ட வைக்குது, ரெக்கையை
அதுக்கு தான் என்ன பண்ணிட்டான் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணிச்சு, அந்த பறவைகளுக்கு மரத்தின் உச்சியில் கட்டுறத அறிவை கொடுத்துச்சு. இதுங்களால நான் ரெக்கை பறந்தாதான், ரெக்கை வந்தால் தான் இதில் பறக்க முடியும், இதை நடந்து வேகமாக ஓட முடியாது. சரிங்களா, அந்த ஓடுற பக்கமும் கிடையாது. அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுச்சு, அங்கே உச்சியில் கட்டி நீ எதை தீனி கொடு, ரெக்கை முளைஞ்சவனே பறக்கட்டும். அப்போ வலிமையான உயிரினம், வலிமை அற்ற உயிரினம், இந்த பிரபஞ்சம் அதுக்கு சமநிலை கொடுக்குது. அப்போ இந்த உயிர்களுக்கு உடனடி பாதுகாப்பு தேவை. அப்போ இதுக்கு உடனே பிறந்த ஒரு 1/2 அன் ஹவரில் எழுந்து ஓடு அப்படின்ற வலிமையை கொடுக்குது. இந்த உயிருக்கு அது தேவையில்லை. இதுல எது வலிமை, எது வலிமை அற்றது? மிருகம், சிங்கம், புலி ஒன்றும் இல்லை, மாமிசத்தை அடித்து சாப்பிட்றது அத்தனையுமே வலிமையானது. எழுந்த உடனே ஓடக்கூடியதெல்லாம் வலிமை அற்றது. ஓகேங்களா. அப்போ மனுஷன் எதில் அடங்குவான்? மனுஷன் வலிமை உள்ளதுல அடங்குறான், வலிமை உள்ளதில் அடங்குறான். ஆனால் உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான உயிரினம் இது சிங்கம். உலகத்திலே மிகவும் உயர்வான உயிரினம் இது ஜிராஃபி, யானை. உயர்வானா ரொம்ப மதிப்புத்தக்க உயர்வான மனிதன் சொல்லலாமா? இப்ப மனுஷன் சாப்பிட கத்துக்கிட்டான் இல்லையா, எல்லா தானிய வகைகளும் சாப்பிட கத்துக்கிட்டான், எதா பார்த்து கத்துக்கிட்டான். பழ வகையெல்லாம் சாப்பிட கத்துக்கிட்டான், எதை பார்த்து கத்துக்கிட்டான். மனிதன் பிறக்கும் பொழுது 0, அந்த 0 இருக்கிற மனிதன் காலம் கடந்து என்ன செய்கிறான் யோசிச்சு பாருங்க. நீங்க பிறந்தீங்கம்மா, பிறக்கிறப்போ அந்த இடத்துல நாளையே கிடையாது. மனிதன் என்பவன் அறிவுள்ளவனா அறிவற்றவனா? அறிவுள்ளவனாக மாற்றப்படுவானே தவிர அறிவுள்ளவனாக மாற்றப்படுகிறான். பிறரை பார்த்தோ இல்ல பெரியவங்க கற்றுக் கொடுக்கறத வைத்தோ. திரும்ப சொல்லுங்க. பெரியவர்கள் கற்றுக் கொடுக்கறது. அறிவு என்பது என்ன? அறிவு என்பது ஒரு சில விஷயங்கள் நாமளா கற்றுக்கிறது. கற்றுக் கொடுப்பது, கற்றுக்கொள்வது அறிவுனா, அப்ப அறிதல் என்ன? மற்ற விஷயத்தை பார்த்து கற்றுக்கொள்வது அறிதல். அறிந்த விஷயத்தை ஒருநிலைப்படுத்தி புதிதாக செய்வது அறிவு. புரியுதுங்களா? அப்ப மனிதன் என்பவன் பிறக்கும் பொழுது அறிதல் நோக்கத்தோட தான் வரான், அறிவோட வரல, அறிதல் நோக்கத்தோட தான் வரான். எப்பா இதுதான்ப்பா சாப்பாடுப்பா, இது இப்படிதான் சாப்பிடணும், இது இப்படிதான் நடக்கணும், இப்படி போப்பா அப்படின்னு அறிதல் தான் கொடுக்குறாங்க, பழக்க வழக்கம். அந்த காப்பி பேஸ்ட் தான் பண்றான் மனிதன். சரிங்களா? அப்ப மனிதன் உணவானா எப்படி அறிந்தான்? நம்ம பிறக்கிறப்ப நம்மளுடைய 0 உணவு எப்படி அறிந்தான்? அதான் தனக்கு பசி வரும்போது உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பசி வரப்ப என்னன்னே தெரியாது தாய் நமக்கு. அம்மா தான் அந்த காலத்துல தான் பண்ணியிருப்பாங்க, தாயின்ற உணர்வு தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த அம்மாவுக்கே தெரியணும்ல உணவு கொடுக்கணும் அப்படின்ற விஷயம். இன்னைக்கு தெரிஞ்சு போச்சுமா எல்லாருக்கும். இன்னைக்கு உங்க அப்பா சொல்லுவாரு, இல்லை உங்க பாட்டி சொல்லுவாங்க, பாட்டி சொல்லி கொடுத்துருவாங்க. ரைட்டுங்களாமா? அப்ப ஏதோ ஒரு இடத்துல அறியாம இருந்திருக்கணும்ல. அந்த அறியாம யாரை பார்த்து கத்துருப்பாங்க? மனிதன் என்பவன் அறிதல் கொண்டான்ட்ட. இந்த ஜீவராசிகளை பார்த்தா, பறவைகள் தானியங்களை திணிச்சு, குரங்கு இதெல்லாம் பழ வகைகளை சாப்பிட்டுச்சு, மிருகங்கள் எல்லாம் இந்த அடிச்சு அந்த மாமிசத்தை சாப்பிட்டுச்சு. ஒன்று ஒன்றா பார்த்து கற்றுக்கிட்டான். மிருகங்களுக்கு அது அடிச்சு சாப்பிடணும் அப்படின்னா அது ஒரு அறிவு கடவுள் படைச்சிருக்காருல்ல, அதே மாதிரி மனிதனுக்கும் படைச்சிருக்காரு இல்லையே? படைச்சிருந்தா அப்படிதானே இவ்வளவு காலம் நம்ம நம்பிட்டு இருக்கோம். அதான் தவறு. மனுஷனுக்கு அறிவு என்பது எப்போ பிறக்கும்? இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சுயமான முடிவை எந்த வயசில் நீங்கள் எடுத்திருப்பீங்க? எனக்கு வேணும் அப்படின்றத, தனக்கு வேணும் அப்படிங்கறத ஒரு 4-5 வயசுல இருந்தே ஒரு சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு இது பிடிச்சிருக்கு. நீங்க பார்க்கிற விஷயம் அறிதலா அறிவா? ஒரு சாக்லேட் பாக்குறீங்கம்மா, இந்த சாக்லேட் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு உங்க அம்மா உங்களுக்கு ஊட்டி விட்டுருப்பாங்க. எனக்கு இந்த சாக்லேட் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஏஜ்லேயே பிடிப்பீங்க, எனக்கு வேணும்னு இருப்பீங்க. அது அறிதலா அறிவா? அறிதல். ரைட்டுங்களா? அம்மா சொல்லி கொடுத்தது எனக்கு பிடிச்சி போச்சு, எனக்கு வேணும்ன்றத அறிதல். சரிங்களா? அப்ப இந்த அறிதல் இருக்கிறப்ப எப்படி நீங்க அறிவாளியான்னு நினைப்பீங்க? அப்ப நீங்க அந்த மற்ற ஜீவராசிகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவு மனிதனுக்கு இல்லைங்கிறத நீங்க சொல்றீங்க? இல்லை என்பது இல்லை. ஒரு உலகத்திலேயே மிகவும் பயங்கரமான உயிரினம் எதுன்னு கேட்டேன். நீங்க சிங்கம் சொன்னீங்க. உலகத்திலே மிகவும் உயர்வான அற்புதமான உயிரினம் எதுன்னு கேட்டேன், நீங்க மனிதன் சொன்னீங்க. ஆனா ஒரு ஆன்சர் ரைட். ஆனால் மிகவும் ஆபத்தான உயிரினம் சொன்னீங்கல்ல, அதுவும் மனுஷன்தான். திங்க் பண்ணி பாருங்க. ஒரு மனிதன் ஒரு சிங்கத்தையும் கட்டுப்படுத்துறானா? ஒரு மனிதன் சிங்கத்தையும் கொல்றானா? ஒரு மனிதன் சிங்கத்தையும் இறக்குறானா? ரைட்டா? அப்போ மனிதன் என்பவன் யார்? ஸோ மனிதன் என்பவன் மிகவும் ஆபத்தான உயிரினமும் கூட, மிகவும் உயர்வான உயிரினமும் கூட. ஏன்னா அந்த தர்மம் அதர்ம வழிதான். தர்மம் இருந்தால்
அந்த உயிர் உயர்வான உயிர். அதர்மம் இருந்தால் அந்த உயிர் ஆபத்தான உயிர். ஏன்னா மனுஷன் என்ன பண்ணா, குரங்குகள் பழத்தை தின்னுச்சு, ஆனால் அந்த குரங்கையும் அடித்து சாப்பிட்டான் ஒரு தரப்பட்ட மனிதன். அப்போ அந்த பழக்க வழக்கங்கள் மாற 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 எது தர்மம் எது அதர்மம் என்பது மாறிச்சு. அது வந்து இயற்கை நீதி தான், அதுவும் இயற்கை நீதி தான். ஏன்னா எல்லாருமே பியூர் ஆகிட்டா அங்கே வேலை இல்லைல்ல, அங்கே வேலை கிடையாது. ஒன்றும் இல்லைம்மா, இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷத்துக்கான எல்லா விஷயம் நடந்துச்சு, நீங்கள் என்னவா இருப்பீங்க? உங்களுக்கு எந்த ஒரு துக்கம், எந்த ஒரு சோதனை எதுவுமே இல்லை, நோய் உடம்புல நோய்க்கு எதுவுமே இல்லை, கஷ்டமே இல்லை, நீங்கள் என்னவா இருப்பீங்க சொல்லுங்கள்? ரொம்ப சந்தோஷமா இருப்போம் வாழ்க்கைய. நான் சொல்லட்டுமா? ஜீரோவாக இருப்பீங்க. திங்க் பண்ணி பாருங்க. ஆமா, எதை பத்தியும் யோசிக்க மாட்டோம், அடுத்து என்ன செய்யணுங்கிறத வந்து யோசிக்க உங்களுக்கு எந்த ஒரு துன்பம் இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து ரெசிஸ்டிவிட்டி கிடைக்கும். எதிர்த்து போரான்னு கிடைக்கிறப்ப தான் அதுக்கான விஷயத்தை நீங்கள் உணர்வீங்க. எல்லாமே கையில் இருக்கப்ப நீங்கள் என்ன இருப்பீங்க? டத்தியாக இருப்பீங்க, ஜீரோவாக இருப்பீங்க. உண்மையா பொய்யா? கரெக்ட் தான். இதுதான் அந்த நிலை. அப்போ தர்மம் அதர்மனா இந்த பிரபஞ்சத்தை நீதியை கடைப்பிடிக்கும். எல்லாருக்கும் உடையது. அப்போ எல்லாருக்கும் உடையது நீங்கள் எப்போ திங்க் பண்ணுவீங்க? எனக்கானது போதும்னா தான் எல்லாருக்கும் உடையதுன்னு திங்க் பண்ணுவீங்க. அப்போ ஆனா அப்படி இருக்க காலகட்டத்துல இப்ப எல்லாருக்கும் தனக்கு மட்டும் இருந்தா போதுங்கிற ஒரு நிலைப்பாடு தானே எல்லார் மனசுலயுமே இருக்கு. எத்தனை நாள்மா இருக்க முடியும்? இங்க சென்னையில வெள்ளம் வந்துச்சு, தனக்கு கிடைச்சது போதும், இது வேண்டாம், மீறினது மற்றவர்களுக்கு போகணும் அப்படின்னு நினைத்திருந்தா என்ன கேட்டா போதும் நினைங்கன்ற. எனக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ இல்ல 10 லட்சமோ நீ கால்குலேட் பண்ணு, போதும் நினை, அதுவே தர்மம். அப்படி நினைச்சா இங்க சமமா தானே எல்லாருமே இருப்பாங்க. அப்படி இல்லையே, அதுதான் தவறு. அப்ப அதனால தான் அங்க அதர்மம் மேலே ஏறுது. நீங்க அந்த அன்பை காட்ட ஆரம்பிச்சிட்டாலே இந்த பிரபஞ்ச நீதி என்னன்னு தெரிஞ்சாலே போதுமாம்மா. இந்த பிரபஞ்ச நீதியே தெரியலையம்மா எல்லாருக்கும். இப்போ நான் சொன்ன நண்பர் இப்போ ஜஸ்ட் அதை இப்போ சொன்ன ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பேசின நண்பர், அண்ணா மதியம் சாப்பிடலாண்ணா, தண்ணி குடிச்சிட்டு வந்தேண்ணே அப்படின்றார். டைம் இல்லைண்ணான்றார். அப்போ அதோட அர்த்தம் என்ன? இந்த பிரபஞ்ச நீதி உணரல. நம்ம எனக்கு நீங்க பசி சூழ்நிலை பிரகாரமாக, வறுமையின் பிரகாரமாக உணவு கிடைக்கல, உணவு சாப்பிட முடியல அப்படிங்கறதையுமே வந்து ஒரு தர்மமாகாது அதர்மமாகும்னு சொல்றீங்களா? டைம் இல்லை என்பது சூழ்நிலையா? நீங்க என்னிடம் பேசுற வரைக்கும் தான் இங்க இருப்பீங்க, பேச முடியல, சாப்பாடே இல்லை, மயக்கப்பட்டு கொண்டுட்டீங்க, என்ன நடக்கும்? உங்களை தூக்கி வீட்டில் உட்கார வச்சுடுவாங்க. இங்கே வேற ஒருத்தர் வருவார், நான் மயக்கப்பட்டு விட்டேன், நான் வேற ஒருத்தர் இன்னொருத்தவங்க வருவாங்க. அப்போ உங்களுக்கானது விஷயம் என்ன? அந்த தர்மத்தை செய்கிறோமா? உண்மை அதுதாம்மா. இன்றைக்கி நீங்கள் இருந்தால் தானே நாளைக்கே செய்ய முடியும். இதெல்லாம் தர்மம் தான். நம்ம உணர்வது தான் முக்கியமாக. நம்மளை நாம் உணரணும். உணர்ந்தால் தான் இந்த பிரபஞ்சத்தின் நிலை என்னன்னு தெரியும். இல்லை தெரியாதே. அப்போ இந்த பிரபஞ்ச நீதி என்னவோ அந்த விஷயத்தை செய்கிறது தான் தர்மம். அதுக்கு எக்ஸாம்பிள் பசி எடுத்தால் சாப்பிட்ணும். பசி எடுத்தால் சாப்பிட்டுடுங்க. பசி எடுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதும் அதர்மம் தான். பசி எடுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்லாம், ஆனால் ருசிக்காக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது அதர்மம். நீங்கள் ஏன்னா ஒரு டைம் ஷெட்யூல் வச்சுருப்பீங்க, அதுக்காக சாப்பிட்டு போவீங்க, தப்பு கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? ருசிக்காக தான் சாப்பிட்றோம். இப்போ அடிப்படை சாப்பாடு விஷயத்தில் ஆரம்பிக்குதுன்னா அப்போ தர்மம் அதர்மம்ங்கிறது மற்ற விஷயங்கள் என்னது? ஏன் நான் சாப்பாடு விஷயத்தை சொன்னேன்னா, சாப்பாடு என்பது அவர்களுக்கு உடையது. அதுலேயே அதர்மத்தில் இருக்கிறோமே, சொல்றத புரியுதுங்களா? எதுக்கு நான் அதை சொல்ல வந்தேன்னா, அதுலேயே நம்ம அதர்மத்தை தான் செய்கிறோம், தர்மத்தை செய்யலை. பிரபஞ்ச நீதி நம்ம பண்ணலை அப்படின்னா ஒரு 99% இப்படிதான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. தவறு. இப்போ யாம் சொல்லுவதில் எதனா தப்பு இருக்கா? தவறு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நான் உங்களை பார்த்துக்க சொல்றேன். அவர்களையும் பார்த்துக்குங்க. ஒரு நினைக்கிறேன் சாப்பாடு இல்லை, ஒரு 5 ரூபா பிஸ்கட் இல்லையா, ஏதோ வாட் எவர் இட் இஸ், ஏதோ நான் இல்லாத ஓகேம்மா, நான் தப்பு ஏற்றுக்கிறேம்மா, அது இறைவனுடைய செயல், அந்த பிரபஞ்ச நீதியில் அது ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளோ ஜீவராசிகள் ஒரு உணவு கிடைக்காம இருக்குது, தண்ணி கிடைக்காம இருக்குது, அதில் அந்த ஜீவராசி அடங்கும். நானும் தண்ணி கிடைக்காம, நானும் உணவு கிடைக்காம இருந்திருக்கேன், அது நானும் அதை அடங்குவேன், தப்பு கிடையாது. ஆனால் இந்த 99% சொல்கிறீங்க இல்லையா, அவர்களையே ஒரு 90% இருக்கிறப்ப ஏன் சாப்பிட மாட்டாங்க? பசி எடுத்து சாப்பிட மாட்டாங்க. அதை உணர்ந்தாலே இந்த பிரபஞ்ச நீதி உணர்ந்துருவாங்க, தர்மத்தை பற்றி சிந்தனை வந்துடும். அப்போ தர்மத்தை பற்றி சிந்தனைனா என்ன? உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சா அது பேர் என்னது? தர்மம் தான். அது பேர் என்ன? அன்பு இருந்தால் தான் உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு நான் நினைக்க முடியும். கருணை தான் உங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு நினைக்க முடியும். உதவி பண்ண என்ன இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்க முடியும். அப்போ அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த பிரபஞ்ச நீதியை நினைச்சாலே தர்மம் பண்றதுனாலயும் சரி, ஓகே, நம்ம வந்து நல்லா சாப்பிட்றோம், கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டுடுறோம், நமக்கு பசிக்கும் போது சாப்பிட்றோம், அதுல இருந்து தான் நீங்க தர்மம் ஆரம்பிக்குது அப்படின்றத சொல்றதுனால நான் இந்த விஷயம் கேட்கிறேன். தர்மம் பண்றதுனால மோட்சத்துக்கு போயிட முடியுமா? மோட்சம் என்பது என்ன? நீங்க எல்லாம் இறப்புக்கு பின்பு போகக்கூடிய ஒரு இடம். ரைட். அதுதான் எனக்கு மோட்சம்னா என்னன்னு தெரியலம்மா. எல்லாரும் மோட்சம்ன்றீங்க, என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க? நான் இல்லைன்னு சொல்ல, எனக்கு தெரியல, சொல்லி கொடுங்களேன்றேன். மோட்சம்னா என்ன?
பரலோகம் நரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இரண்டு அப்படி ஒன்று இருக்கா? இருக்கு அப்படிங்கிறது தானே ஒரு உலகத்தில். பரலோகம்னா என்ன? இறப்புக்கு பின்னாடி நம்ம வந்து நல்லது செய்திருந்தா பரலோகம் போகும். இறப்புக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அது தவறாக. சிம்பிளாக சொல்கிறேன், மேலோகம் பாதாளம். ஆ, மேலோகம் பாதாளம். அப்படி அர்த்தம் நான் சொல்லட்டுமா? ம். தர்மத்தின் படி, பிரபஞ்சத்தின் நீதிப்படி ம். ஒருவன் வாழ்க்கையை நடத்தினால் ம். மேலோகம். அதர்மத்தின் படி பிரபஞ்சத்தின் நீதியை அழித்து அதர்மத்தின் படி ஒருவன் வாழ்க்கையை நடத்தினால் பாதாளம். இப்போ புரியுதா? இப்போ மேலோகம் என்பது நான் தர்மம், பிரபஞ்சத்தின் நீதி. டேய், இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்குது, எனக்கு போதும், நீ சாப்பிடு, மோட்சம். ஆனா அப்படி இல்லையே. அப்ப நிறைய பேர் வந்து மேலோகத்துக்கு போக வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் மேலோகம்னா இல்லைம்மா, ஆக்சுவலி பிறப்புன்னு சொல்லிட்டீங்க நீங்கள். நான் நிறைய காணொலி சொல்லிட்டேன். பிறப்பு எப்படி நடைபெறுது ஏதாவது தெரியுங்களா? மோட்சத்தை பற்றி பேசுனீங்க, பிறப்பு எப்படி நடக்குது? சிம்பிளாக கேட்குறேன். நீங்கள் ஒருத்தரை பற்றி நினச்சிருப்பீங்க, அவர் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பார். நீங்கள் ஒரு உறவினர் நினச்சிருப்பீங்க, அவங்க மறுநாளும் அதுக்கு மறுநாள் வந்திருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நினச்சிருப்பீங்க, அவர் ரோட்டில் ஹாய் என்னம்மா எப்படிமா இருக்குன்னு கேட்பார். நடந்திருக்கா? எதன் அடிப்படையில் இது நடக்கு? இப்போ அன்பின் அடிப்படையிலோ ஒரு நினைவின் அடிப்படையிலோ இல்ல வந்து ஒரு சொல்லுங்க. அன்பின் அடிப்படையிலோ இல்ல ஒரு நினைவின் அடிப்படையிலோ நடக்கிறா. இப்போ நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க, ம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உங்கள் அண்ணனுக்கு பேசுகிறீங்க வச்சுங்க. ம். அந்த கம்யூனிகேஷன் பேர் என்ன? ஒரு நம்ம மீறின ஒரு விஷயம் நடக்குது, ம். இருக்கு. ஆனால் அதுக்கு பேர் இஎம்எஃப்னு சொல்லுவோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ம். சரிங்களா? அப்போ நீங்கள் நினச்சிங்கல்ல அந்த நபர் உங்கள்கிட்ட பேசினார்ல, அது என்னது? அது ஒரு டிவைஸு, அந்த டிவைஸ் அங்கே கனெக்ட் ஆகுது, ஆனால் ஏதோ ஆயிடுச்சு. இந்த டிவைஸுக்கும் அந்த டிவைஸுக்கும் கனெக்ஷன் எப்படி ஏற்பட்டுச்சு? ஒரு டிவியில் இந்த படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, மறுநாள் அதுக்கு மேலே அந்த படம் ஓடி இருக்கா? பாட்டோ ஏதோ இந்த பாட்டுக்கு இந்த சக்கம் எப்போ ஓடும்? பிரபஞ்சத்துக்கும் காது இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம். காது இருக்கு இல்லம்மா, காது இருக்குன்னு சொல்லவே இல்லை. இங்கே நீங்கள் பேசிய வார்த்தைகள் அமெரிக்காவில் இருக்கிறவருக்கு பேசுறீங்கன்னா இது எப்படி அடுத்த நிமிஷத்தில் நடக்குது? எப்படி டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. டெக்னாலஜி என்னம்மா? அறிவியல் பரிணாமம். அறிவியல். அந்த பரிணாமம் எங்க நடக்குது? எப்படி நடக்குது? மனிதன் செய்கிறானா? மனிதன் தானே இது எல்லாத்தையும் உண்டாக்குனா. இருப்பதை உணர்ந்தான், இருப்பதை அறிந்தான். அந்த இருப்பதை அறிந்ததுனால தான் அந்த கம்யூனிகேஷன் நடந்தது. நீங்க ஒரு விஷயம் திங்க் பண்ணி பாருங்க. 100 1000 வருடத்துக்கு முன்னாடி ஒரு கோயில் கட்டியிருக்கோம். அந்த கோயில் கட்டின சிற்பம் மாதிரியே 1000 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா அங்க கோயில் அதே சிற்பம் இருக்கும். அதே சிற்பி அங்க போய் வேலை செஞ்சானா? முடியுமாமா? அதே சிற்பி இங்க செஞ்ச சிற்பி அங்க வேலை செஞ்சானா? முடியும். 1000 வருஷத்துக்கு எடுத்துங்க, என்ன டெக்னாலஜி இருந்துச்சு? பல 1000 வருடத்துக்கு முன்னாடி தான் இத்தனை கோள்கள் இருக்கு, இத்தனை இது இருக்குன்னு சொல்லிட்டான். இதை ஜோதிடம் எழுதிட்டாங்க. பல 1000 ஆண்டுகளாக அறிந்தான் ஒவ்வொரு விஷயத்தையும். ஒவ்வொரு விஷயம் அப்படி அறிஞ்சு பல லட்சம் மக்களை வாழ்க்கையை உணர்ந்தான். ஒரு யோகியோ ஒரு சித்தனோ அதை தான் செஞ்சிருப்பான். அதை அவங்க உள்ளுக்குள்ளே இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா ஈஸியாக அந்த விஷயம் நடக்கும். அப்போ நீங்கள் நினச்ச ஒரு நபர் உங்களுக்கு பேசினார்ல, அது நீங்கள் அந்த பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருந்தால் அந்த வேவ்லேருந்து பாஸ் ஆகும். எப்படி ஒரு மொபைல் டு மொபைல் பேசுகிறாங்களோ, ஏன்னா நம்ம உடம்புலையும் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஓகேங்களா? அந்த அலைவரிசையில் தான் நம்ம எல்லாருமே இயங்குகிறோம். நம்மளுடைய மூளையில் அந்த விஷயம் இருக்குது. அந்த அலைவரிசையில் தான் நம்ம இயங்குகிறோம். நம்ம உடல் அணுவால் ஆனது, ஓகேங்களா? அதை நம்புறீங்களா? நம்ம உடம்பு அணுவாலானு. அப்போ இந்த சேரும் அணுவால் ஆனது தான். இது ஜடப்பொருள், அது பருப்பொருள். ஐ மீன் உயிருள்ள அணுக்கள், இது உயிரற்ற அணுக்கள், ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது, ஓகேங்களா? அப்போ இந்த அடிப்படையில் தான் அந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு நடக்குது. அப்போ பிறப்பு என்பது என்ன? உங்களுக்கு எண்ணம் வந்துச்சு, அந்த எண்ணம் அந்த நபரை பேச வச்சுச்சு, சரிங்களா? அப்போ பிறப்புன்னு என்ன? நமது எண்ணம் முழுமை அடையவில்லை என்றால், இறந்துட்டா அந்த எண்ணம் திரும்ப சுற்றி பிறப்பு எடுக்கும். அப்போ மோட்சம் என்ன? உனது எண்ணத்தை நிறுத்தினால் உன் கர்மம் கண்டினியூ ஆகுது, நின்றும். அந்த கர்மம் கண்டினியூ ஆகுது நின்றுச்சுன்னா உனக்கு செயலே கிடையாது. இந்த பிரபஞ்சமும் உன்னை வழி நடத்தும். இந்த பிரபஞ்சமும் வழி நடத்துகிறப்ப உமக்குள் எண்ணிது என்பது கிடையாது, எனக்கு என்பது கிடையாது, எல்லாம் வேணுன்றது ஆசைகள் இல்லை. இந்த பிரபஞ்சம் கொடுத்தது எல்லாருக்கும் தேவை. பசி எடுத்தால் நான் சாப்பிட்றேன், எனக்கு வீட்டுக்கு தேவையாக கொடுக்குறேன், இது பண்ணுறேன், எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அப்படி என்ன வந்தாலே நீங்கள் யார்? மோட்சம் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். அப்போ அந்த தர்மத்தின்படி யார் நடக்கிறாங்களோ அதுதான் மேலோகம், அதர்மத்தின்படி யார் நடக்கிறோ அதுதான் கீழோகம், பாதாளம். இதுதான் அந்த 2 லோகங்கள் சொன்ன காரணம். இப்போ இந்த காலகட்டங்களை வந்து கலியுகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இப்போ கலியுகத்துக்கும் மற்ற யுகங்களுக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற யுகங்கள் இருக்கிறதா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் என்னென்ன யுகங்கள் இது? ஆக்சுவலி இந்த பிரபஞ்ச நீதி பிரகாரம் ப்ளஸ் மைனஸ் ஒரு விஷயம் வரணும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு
கடினமான விஷயம் இருந்தால் தான் நாளைக்கு அதை பெறணும்னு ஆசை வரும். ரைட்டுங்களா? அந்த ஃபஸ்ட்டு யுகத்தில் தர்மம் முழுசாக இருந்துச்சு. செகண்ட் ஒரு யுகத்தில் தர்மம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. அடுத்த யுகத்தில் பாதிக்கு பாதியாக இருந்துச்சு. அது மீன் எப்படின்னா, ஃபஸ்ட்டு யுகத்தில் தர்மம் இருந்துச்சு, 4 காலோட நின்றுச்சு. 4 காலோட நின்றுச்சு. அடுத்த யுகத்தில் 3 காலோட நின்றுச்சு. அடுத்த யுகத்தில் 2 காலோட நின்றுச்சு. ஓகேங்களா? அடுத்த யுகம் தான் கலியுகம். யுகங்கள் அப்படின்னா காலங்களை வச்சு கணிக்கிறாங்களோ? நான் சொல்லட்டேன் மாமா, சிம்பிளா. அதர்மத்தை செஞ்சா தர்மத்தை நீ தாண்டி போனால் அந்த லெவல் ஆஃப் இதுதான் யுகம். என்னை பற்றி யுகம் அதனால் நான் எதுவுமே சொல்லவே வரல. ஆனால் யுகம் என்பது என்னென்னா, எல்லாரும் நன்மையாக இருந்தால் அது ஒரு யுகம். அதுக்கடுத்து கொஞ்சம் மாறினாங்கன்னா அது ஒரு யுகம். அது ஏன்னா இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் யுகம். ஆமாம். ஓகே, அந்த மாற்றங்கள் தர்மத்தை தாண்டி அதர்மத்துக்கு போகிறது. ஓகே, ஏன்னா பிரபஞ்ச நீதியை விட்டோம்ல. நீதியை விட்டாச்சுல்ல, அப்போ விடுறப்ப அதர்மத்தை நோக்கி தான் போகிறோம். அப்போ இந்த காலகட்டம் தர்மம் நிறைய குறைஞ்சிருச்சுன்னு எனக்கு சொல்கிறீங்களா? தர்மம் குறையல, அதர்மம் ஜாஸ்தி ஆயிடுச்சா? அதர்மம் ஜாஸ்தி ஆகல, ஆனால் ஈஸியாக மோட்சம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா நீங்கள் தினம் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க. ஆமாம். அன்னைக்கு இறைவனை அடையணும்னா, ஏன்னா ஆல்ரெடி தர்மம் இருக்குது. ஆமாம். ஓகேங்களா? இறைவனை அடையணும்னா அதையும் விட்டு போகணும். அப்போ அவங்களுக்கு உதவேணும். சூழ்நிலை தப்பா நடக்கணும். ஒரு மனிதன் இறைவனை உடனே தன்னை வருத்திக்கணும். சூழ்நிலை தப்பா நடக்கணும்னா அது ஒரு காலகட்டத்தை அப்படியே நடக்கிற விஷயம் தானே. என்ன சொல்லனா, வருத்தி கொள்வது. அந்த தர்மத்தை தாண்டனால் தான் இறை. இருப்பதும் இல்லை, இல்லாததும் இல்லை. அவனா சிவம். சிவனா என்ன? சீனா இருப்பது, இன்னும் இல்லாதது சிவம். அப்ப என்ன? தர்மத்தை தாண்டிய நிலை தான் மோட்சம். என்னன்னா, இந்த பிரபஞ்சமே உன்னை வழி நடத்தும், அதுதான் மோட்சம். அப்போ அந்த வழி நடத்துன்ற ஒரு விஷயத்துக்கு அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, பல ஆண்டு காலமாக தவம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஏன்னா அங்கே கெட்டதே நடக்கலையே. உங்களை தலையில் கொட்டினா தானே வலிக்குன்னு சொல்லுவீங்க. வலிக்கான விஷயமே கிடையாது. அப்போ நான் எப்படா இறைவனை படையத்துன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தவம் செய்ய வரேன். அப்போ தன்னை வருத்திக்கிட்டாங்க. உன்னை நீங்கள் பெயின்ஃபுல்லாக ஆக்கணும். வருத்திக்கிறதுக்காக தன்னை எப்படி வருத்திக்கிறதுக்காக தவம் செய்ய போனாங்க. பல ஆண்டு காலங்கள் தவங்கள் செஞ்சாங்க, பல ஆண்டுகளுக்கு சேவைகள் செஞ்சாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போ இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் அந்த சவால்களை சந்திக்கிறோம், மனதை வருட்டக்கூடிய சோதனைகள் எல்லாத்தையுமே சந்திக்கிறான். அப்போ இறைவன் எங்கடான்னு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இறைவன் நான் எப்படி அடையணுன்றது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த கலியுகத்தில் அன்னைக்கு பட்ட அந்த பல ஆண்டுகள் போய் தவம் செய்வது அதெல்லாம் தேவையே இல்லை. சிம்பிளாக ஈஸியாக, ஏன்னா எல்லாருமே ஆல்ரெடி பாதி விஷயத்தை புரிஞ்சுன்னு இருப்போம். அந்த வாழ்க்கையில் நான் ஏன்டா பிறந்தேன், இது 100க்கு 100 பேர் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. எனக்கு என்ன கஷ்டம், நான் என்னடா யாருக்கும் கிடையாது, இந்த விஷயத்தை எல்லாருமே கேட்டிருப்போம். அப்போ அதுதான் அவனை அடைவதற்கான பாதையே. அப்போ அந்த விஷயத்த கடினத்தை அனுபவிச்சாதான் மேலோகத்துக்கு போக முடியும். கடினம் கிடையாதுமா, உன்னை உணர்றது. நீ யார்? இன்னைக்கு அதர்மத்தை செய்யறனே, நான் யாருன்னு தெரியல. சாப்பாடே பசி எடுத்து சாப்பிடல, அப்ப நான் யாருன்னு தெரியலையே. அது இருந்தா தான் நான் வாழ்வேன்னு தெரியல. ரைட்டா இல்லையம்மா? அப்ப தன்னை உணரணும். அப்ப அதுக்கு தான் இன்னைக்கு அத்தனை இன்னல்களும். தன்னை உணர்ந்தா தவறுகள் நடக்காது அப்படிங்கிற விஷயம் தவறு இல்ல. தன்னை உணர்ந்துட்டா எல்லாம் மாயன்றதை உணர்ந்துருவான். இருக்குதுல சூப்பரான யுகம் எது கேட்டா கலியுகம் தான். ஏன்னா இதுதானே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு யுகம். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமே இல்ல, நீங்க யாராம இருப்பீங்க கேட்டேன், ஜீரோன்னு சொன்னேன். அதுதான் ஃபர்ஸ்ட் யுகம். கொஞ்சோண்டு லைட்டா கஷ்டம் வந்துச்சுன்னா அது செகண்ட் யுகம். பாதிக்கு பாதி கஷ்டம் வந்துச்சுன்னா அது 3வது யுகம். ஓகேங்களா? கஷ்டமாகவே ஒவ்வொரு நாளும் வாழறானா அதான் கலியுகம். இயேசு பிரான் எடுத்துக்குங்க, நபிகள் நாயகம் எடுத்துக்குங்க, கிருஷ்ண பரமாத்மா எடுத்துக்குங்க, புத்தர் எடுத்துக்கோங்க. அவங்க கஷ்டப்படாமல் இறைவன் அடைஞ்சிட்டாங்களா? அப்போ இறைவன் அடைய வேண்டும்னா என்னது? கஷ்டப்படணும், அத்தனை இன்னல்களையும் சந்திக்கணும். அப்பா எல்லாருமே இந்த கலியுகத்தில் எல்லாருமே இறைவனை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் தன்னை உணராததுனால இறைவனை வேற வடிவமாக கும்பிடுறீங்க. தன்னை உணர்ந்தவன் இந்த கலியுகத்தில் ஈஸியாக இறைவனை அடைய முடியும். அவன் காட்டுக்கு போக தேவை, போயிட்டு தவம் செய்ய தேவை. அந்த உணர்தல் இப்படி நடக்கும், ஒரே ஒரு செகண்ட் நடக்கும். அது இந்த கலியுகத்தில் ஈஸியாக நடக்கும். நடந்துட்டு இருக்கு. இன்னமும் காலங்கள் வர 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 ரொம்ப ஈஸியாக நடக்கும். வரக்கூடிய யங் ஜென்ரேஷன்னா இறைநாடு அந்த நான் சொன்ன தர்மத்தை நோக்கி பாதை பயணிப்பாங்க இல்லையா, அந்த விஷயம் நடக்கும். அது நடந்து கொண்டே இருக்குது, இன்னும் நடக்கும். இந்த கலியுகம் தான் ஒரு பெஸ்ட் யுகம். ஏன்னா ஈஸியாக இறைவன் அடைய முடியும்.
இப்போ வள்ளலார் ஒளியானார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, வள்ளலார் எதுக்காக ஒளியானார்? ஏன் ஒளிய வந்து வள்ளலாருக்கு சொல்றாங்க? ஏன்னா ஐம்பூதங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு வள்ளலாரை ஏன் சொல்றாங்க? இப்போ அந்த வள்ளலார் வந்து ஒளியானார் என்பது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? எனக்கு என்னுடைய ஞான நிலை அடைஞ்சதுலேருந்து அசைவத்தை என்னோட 16 வயசில் எனக்கு இந்த ஞான நிலை கிடைச்சிது. அப்பொழுதுலேருந்தே நாணநிலை அப்படின்ற எனக்கு அந்த ட்ரிகர், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ட்ரிகர் கிடைக்கும். ஓகேங்களா? நான் அப்போ டீனேஜ் என்னம்மா உணர்வதா? கடவுளை உணர்வது அதற்கான உணர்வு இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் குரு மூலம் உணர்த்த சில விஷயத்தால் சட்டுன்னு மாற்றும். அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுலேருந்தே நான் அசைவத்தை விடுறேன். எனக்கு அப்போ வள்ளலார்னா யாருன்னே தெரியாது. ஏன்னா டீனேஜ், நான் டிப்ளமோ ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். அப்போ தெரியாது. அப்போ நான் அந்த விஷயத்தை அடைஞ்ச உடனே, அந்த விஷயத்தை நான் உணர்ந்த உடனே, இந்த உலகத்தில் அத்தனை உயிர்களும் இந்த பிரபஞ்ச நிலை எல்லாம் ஒன்று தான். எனக்கு வலிக்கிற மாதிரி தான் அந்த உயிருக்கும் வலிக்கும். அப்படி ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே உணர்ந்து அதை நான் எழுத ஆரம்பித்தேன். அது எழுதப்போ தான் ஒரு 19 வயசில் ஒரு பேப்பர் வெளியில் கிடக்குது, நியூஸ் பேப்பர் இருக்குது. அதை எடுத்து பார்க்குறேன், வள்ளலாரின் கோட்பாடுன்னு போடுறாங்க. அப்போ அந்த வள்ளலார் ஃபோட்டோ அப்போ தான் பார்க்குறேன். இவர் வள்ளலாரோ அப்படின்னு பார்க்குறேன். அந்த கோட்பாடுகளை பற்றி படிக்கிறப்ப பிற உயிருக்கு தீங்கு நினைக்கக்கூடாது, எல்லாருக்கும் அன்பு செலுத்தணும். ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, என்னடா அது நாம் எழுதி வச்சதை இவர் கொள்கையாக வச்சுக்கிறாரு. அப்போ அவரோட வேவ்லேருந்துக்கு நம்ம போயிட்டோமோ. அந்த வயதிலே 16 வயதிலே நான் இப்போ உணர்ந்த ஒரே விஷயம், இறைவன் என்பவன் பஞ்சபூதங்கள் தான் என்று சொன்னேன். நிறைய பேர் வாதிட்டேன். ஏன்னா அந்த பஞ்சபூதங்கள் ஒன்றும் இல்லாட்ட நம்ம வாழ முடியாது. ஆமாம், கரெக்டு தான். ஓகேங்களா? ஆனால் அதற்கு மேலே இந்த பஞ்சபூதங்கள் எங்கேருந்து வந்துச்சு? கடவுள் உண்டாக்குனார் மனிதர்களுக்காக. கடவுள் என்பவன் யார்? அதுதான் அந்த கடவுளை உருவாக்குனாருன்னு சொன்னீங்களே, உருவாக்கலை. கடவுள் என்பவன் எல்லா இடத்துலையும் இருக்கான். அந்த கடவுள் என்பது இல்லைன்னா அங்கே ஒரு விஷயமே நடக்காது. உயிருள்ள பொருளையும் கடவுள் இருக்கான், உயிரற்ற பொருளையும் கடவுள் இருக்கான். கடவுள்லாம் யார்? சின்ன ஒரு விஷயம் சொல்கிறோமா, இந்த வாட்சி உருவாச்சு இல்லையா? இந்த வாட்சி உருவாக்குறதுக்கு இந்த மெட்டல் தேவை. இந்த மெட்டல் உருவாக்குறதுக்கு ஏதோ ஒன்று தேவை. இன்னொன்று அது உருவாக்குறதுக்கு ஏதோ ஒன்று. அப்போ அது லாஸ்ட்டாக போகிறப்ப இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஆமாம். அந்த இன்ஃபினிட்டி யார்? பேஸ், ஆதி யார்? பரம்பொருள். அதுதான் கடவுள். அந்த ஆதி என்ற நிலையை தான் கடவுள் நம்ம சொல்கிறோம். அது இல்லைன்னா அப்போ அந்த ஆதி என்பது இந்த பிரபஞ்சத்தில் ஃபுல்லாகவே இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்போ வள்ளலார் அந்த கோட்பாடை நான் அப்போதுன்னு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு கட்டத்தில் வள்ளலார் வந்து இறைவனோட கலந்துட்டார், அந்த ரூமில் போய் பூட்டிட்டார். இது எப்பட்றா இருக்கும்? எனக்கு பல்வேறுபட்ட கேள்விகள் என்னோட உள்ளே நிறைய விஷயங்கள். அதை நான் தினம் நிறைய ஆராய்ச்சிகள் செய்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த பிரபஞ்சம் அதுக்கான விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துச்சு. அப்போ தான் ஒரு விஷயம் உணர்ந்தேன். ஒரு உயிர் உருவாகுதுன்னா, இப்போ நான் வந்து என் தாய் வகத்தில் உருவாகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு செல் உருவாகிருக்கும். ஒரு செல் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த செல்ஸ்கள் உருவாகும். ஆனால் அந்த ஒரு செல் ஜென்ரேட் ஆகிறதுக்கு 100 கோடி அணுக்கள் தேவை, அதுக்கு மேலேயே தேவை. அப்போ அதோட அர்த்தம் என்னென்னா, ஃபஸ்ட்டு பரம்பொருள். நான் சொன்னாலே ஆதி மந்தமும் பரம்பொருள், அதுக்கடுத்தது ஆற்றல், எனர்ஜி. அந்த பரம்பொருள் எனர்ஜி லெவல் வரும். அந்த எனர்ஜி லெவல்லேருந்து ஒரு வைப்ரேஷன், அதிர்வு வரும். அந்த அதிர்வுலேருந்து தான் அணு உருவாகும், ஆட்டம் உருவாகும். அந்த ஆட்டம் தான் செல்ஸாக உருவாகும். அப்போ நம்ம உடல் என்னது? இந்த ப்ராசஸில் வந்த உடல் பரம்பொருள் தான் நமக்கு இந்த லெவலில் வந்துச்சு. உடலுக்கு மட்டும் அது பொருந்துமா இல்லை எல்லா விஷயத்துக்கும்? எல்லா விஷயத்துக்கும் அதுதான். இந்த பிளாஸ்டிக்கும் அதுதான். ஆனால் நாம் பருப்பொருள், உயிர் உள்ள அணுக்கள். நம்ம அதுக்கு இந்த விஷயம் நடக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ஆட்டமாக வந்த உடல் திரும்ப அப்போ தான் இதெல்லாம் வந்து எனக்கு இந்த பிரபஞ்சத்து மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு நாணம். அப்போ இது ஏன்னா இந்த விஷயத்தை நான் பல வருஷமாக எனக்கு குழப்பம், நிறையா ஆராய்ச்சிகள் செய்து எப்படி ஆயிருப்பார்னு. அப்போ இதை வந்து எனக்கு ஒரு விஷயமாக நடக்குது என்னுள்ள. அப்போ இந்த ப்ராசஸில் நடந்த விஷயம் இதை அப்படி ரிவர்ஸ் ப்ராசஸில் கொண்டாடணும். உடல் அணுவாக மாற்றணும். அணு ரியாக்ஷன், அதுதான் சொல்கிறேன். அணு வைப்ரேஷன் ஆற்றல் பரம்பொருள். இப்போ இந்த பிளாஸ்டிக் இருக்குது. இந்த பிளாஸ்டிக்கை கொளுத்துனா என்ன ஆகும்? காணாமல் போயிடும். ஒரு கட்டத்தில் காணாமல் போயிடும். இது ஒரு அணு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம், ஃபயர் பண்ணுறோம், போயிடுச்சு. ரைட்டுங்களா? ஆனால் இந்த உடலுக்கு நாம் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை. நம்ம உடம்புல ஹீட்டும் இருக்குது, கோல்டு இருக்குது. அதை உணர்றீங்களா? இப்போ
அந்த ஹீட் எனர்ஜியை தான் நம்ம சுவாசத்து மூலமாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த குண்டலினி பயிற்சி, கிரியா பயிற்சி, வாசி பயிற்சி, அந்த மாதிரி பல பயிற்சிகள் இருக்குது. ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு பயிற்சி கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் ப்ராசஸ் எல்லாமே ஒன்று தான். அப்போ இந்த ரிவர்ஸ் ப்ராசஸை நம்ம பிராணம் அந்த சுவாச பயிற்சி மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு நிலையில் நம்ம உடல் அணு வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இதை மாற்றம் அடையும். அதற்கு தான் நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இதற்கு அறிவியல் ரீதியாக ப்ரூஃப் என்னென்னா ஐன்ஸ்டீன் இந்த கோட்பாடை கொடுத்துருக்கார். ஓகே, அறிவியல் ரீதியாக ஐன்ஸ்டீன் இந்த கோட்பாடை கொடுத்துருக்காரு. ஒரு உடல் திடப்பொருள் அந்த லைட் பாடியாக ஆக முடியுன்ற ஒரு கோட்பாடை கொடுத்துருக்கார் ஐன்ஸ்டீன். இதற்கு ஒரு நூலும் எழுதியிருக்கேன். வள்ளலார் மரணமில்லா பெருவாழ்வுக்கான ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கேன். அதை பற்றி விளக்குறேன். ஸோ இந்த கோட்பாடை ரிவர்ஸ் எல்லா மனுஷனும் இந்த ரிவர்ஸ் ப்ராசஸில் போன முடியுமா? டெஃபினட்டாக. அது எப்படி சாத்தியமாகும்? அதுக்கு தான் இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் சொல்கிறேன். இப்போ உடலை அணுவை மாற்றணும், அணுவை வைப்ரேஷன் அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் கொண்டாடும். எப்படி உருவாச்சோ அப்படியே ரிவர்ஸ் கொண்டாடும். அப்போ நாம உருவாகிறதுக்கு காரணமும் அப்படி ரிவர்ஸ்ல கொண்டு வந்தா என்ன நடக்கும்? கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த லைட் பாடி ஆயிடும். இந்த உடல் இந்த உலகத்துக்கு போக தேவையில்ல, இந்த மண்ணுக்கு போக தேவையில்ல. அதனாலதான் வள்ளலார ஒளி அப்படின்னு. வள்ளலார் மட்டும் ஒளி ஆகல. ஆனா இப்ப வரைக்கும் அவரை மட்டும் தானே அது நமக்கு தெரிஞ்ச ரீசனா நடந்த மகான் அவர். ஆனா மாணிக்க வாசகர் ஆயிருக்காரு, பத்திரகிரியார் ஆயிருக்காரு, பாபாஜி ஆயிருக்காரு, காரைக்காலம் ஆயிருக்காங்க. அந்த இயேசுபிரானும் இறந்த பிறகு ஒளியானார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் ஆயிருக்காங்க. நமக்கு அறிதல் இல்லை, ஆனால் இப்படி ஒளி ஆயிருக்காங்கன்ற விஷயம் நடந்திருக்கு. இது வள்ளல் பெருமான் ரியாலிட்டியாக இப்போ நம்மளோட வாழ்க்கை கலியுகம் ஒளி ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எதை குறிப்பிடுறீங்க? அது நம்ம புராணங்கள் நம்ம முன்னாடி சொல்லது தான். ஆனால் இப்போ வள்ளல் பெருமான் ஒளியானது இதுக்கான ப்ராசஸ் தான் தேடல். நீங்கள் எதற்காக குறிப்பிட்டீங்கன்னீங்களே, இத்தனை மகானும் ஆயிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக வள்ளலார் ஆயிருக்காரு. அப்போ இது எப்படி ஆனாங்கன்ற விஷயம் தான் எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு கேள்வி. அது இந்த பிரபஞ்சமும் எனக்கு கொடுத்த விளக்கம் தான் இது. அப்போ இந்த உடல் எப்படி உருவாச்சுன்னு ஒரு விஷயம், அந்த உடல் உருவான ப்ராசஸ் பார்த்தா அதே ரிவர்ஸ் ப்ராசஸ். இதுக்கு தான் நம்ம சயின்ஸில் லா ஆஃப் கன்வர்ஷன் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது. ஒரு பொருளை உருவாக்கினா அதை ரிவர்ஸ் கன்வர்ஷனில் கொண்டாடும். ரிவர்ஸ் கன்வர்ஷன் எனர்ஜி அது பேர். ஐன்ஸ்டீன் கோட்பாடு மூலம் தான் இது பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம நியூக்ளியர் பாம்னா இருக்கு இல்லையா, நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படி ஒன்று இருக்குது, அணு உலைகள், இதெல்லாம் இந்த ஃபார்மெட்டில் தான் நடக்குது. ஸோ இந்த விஷயத்தை தான் நாம் சில பயிற்சி மூலமாக வள்ளல் பெருமானவர்கள் அதை செஞ்சார். அந்த பயிற்சியில் இயற்கையாக கொடுத்தது தான் அந்த தர்மம். ஜீவகாரணியம், அன்னம் இடு, கருணை காட்டு, உதவி செய். மோட்சம் என்பது என்ன? நமக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் அழிஞ்சாலே, எனக்குன்ற எண்ணங்கள் அழிஞ்சாலே மோட்சம்தான். ஓகேங்களா? அப்போ இயற்கையாகவே அந்த பிரபஞ்சத்தில் கூட கனெக்ட் ஆகிறீங்க. அப்போ உங்களுக்கு கூட சுவாசம் ஸ்லோவாகும். அந்த சுவாசத்துக்கான சில விஷயங்களை நீங்கள் செய்ய உணவுக்கான சில விஷயத்தை செய்ய உங்கள் உடல் அப்படியே அடுத்தடுத்த ப்ராசஸ் மாறும், ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆகும். அதில் வந்தால் தான் அவர் ஃபோட்டோ எடுத்தால் கூட நிழல் தெரியல, நிழல் விழலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இறப்பை நம்மளே தேடிக்கிற ஒரு விஷயமாகவும் ஒரு புரிதல் இருக்கு. அதை தான் சொன்னார். இறப்பே மரணம்லாம் பெருவாழ்வை அடைய முடியும்னு சொன்ன காரணம் இதுதான். அவர் நீ பிறந்த மனிதன் சாதாரண மனிதன் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் நம்மளோட அருமையே நமக்கு தெரியல. நம்ம பிறந்தோம் இல்லையா, நம்மளோட அருமையே தெரியல. இப்போ நம்மளுடைய காலம் இவ்வளவுதான் அப்படின்னு நாமளே முடிவு பண்ண முடியுமா? நம்மளுடைய செயல் தான் முடிவு பண்ணுது. ரிவர்ஸ் ப்ராசஸ் இருக்குல்ல இந்த மாதிரி. ரைட். எத்தனை பேர் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க? இன்னைக்கு ஆன்மீகனாலே ஐயோ குடும்பத்தை விட்டு போயிடுவான். ஆன்மீகன்னு சொன்னாலே குடும்பத்தை விட்டு போயிடுவான். நிறைய பேர் வள்ளலார கும்பிட்றாங்க, ஐயோ வள்ளலாரா எல்லாத்தையும் விட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு இது இருக்குது. ஸோ விஷயம் என்னென்னா, அவர் அதை சொல்லவே இல்லை. குடும்பத்தை விட்டு வாடான்னு சொல்லவும் இல்லை, எதுவுமே சொல்லலை. அவர் சொன்ன விஷயம்னா அன்பு செலுத்துறான்ற. முடிஞ்சால் எல்லா உயிருக்கு சாப்பாடு போடு, இல்லையா சாப்பாடு கிடைக்குன்னு திங்க் பண்ணு. எல்லா மகான்களும் சொன்னது இதுதான். இயேசுபிரான் சொன்னது இதுதான். நபிகள் நாயகம் சொன்னது இதுதான். புத்தனும் சொன்னது இதுதான். ஓகே, இதுதான் பேசிக். அவர் அந்த விஷயத்தை அப்போ அணுவை எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க? ஒரு சின்ன விஷயம் வச்சு பாருங்க. உங்களுக்கு கஷ்டம்னா வரப்ப உங்களுக்கு உடம்பு இறுக்கமாக இருக்கா? ஆனால் இதே சந்தோஷம் வரப்ப ரொம்ப இலகுவா இருக்கும். அது அர்த்தம் என்ன? மன அழுத்தம் இருக்காது, எந்த ஒரு சோர்வும் இருக்காது, மனம் அந்த அழுத்தம் எப்படி கஷ்டம் வரப்ப உங்க அழுத்தம் எப்படி வருது? உங்களுடைய செல்ல இருக்கக்கூடிய அணுக்கள் இருக்கு இல்லையா, அதோடைய தன்மை அந்த நெருக்கம் அதிகமாகும். அந்த நெருக்கம் அதிகமாச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரெஷரில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, நீங்கள் மூச்சை நல்லா வேகம் சர்சஸ்ன்னு விடுங்க.
அந்நியவனாக இருப்பீங்க. அதே மூச்சை ஸ்லோவாக விட்டு ஸ்லோவாக விடுங்க, எப்படி இருக்கும்? நிதானமா இருக்கும், சாந்தமா இருக்கும். அது அர்த்தம் என்ன? மூச்சு ஸ்லோவாக இழுத்து ஸ்லோவாக விடுறப்ப உங்கள் செல்லில் இருக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன், அதில் ஆட்டம்ஸோடைய ரியாக்ஷன் என்ன ஃப்ரீ ஆகும். ஆக்சுவலாக ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் ஒவ்வொரு இடைவெளி இருக்கும், அதுதான் வெட்டவெளி. அந்த வெட்டவெளி இந்த உடம்புல எல்லா அணுவிலையும் இருக்குது, ஓகேங்களா? அந்த எல்லா அணுவிலையும் கடந்து தான் அந்த வெட்டவெளியை அதிகப்படுத்தணும். ஐ மீன் ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அந்த எம்டி ஸ்பேஸ் எல்லாம் நெருக்கிச்சுன்னா நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த எம்டி ஸ்பேஸ் அதிகமாச்சுன்னா நீங்கள் அப்படி இலகுவாக ஆக வரீங்க அர்த்தம், ஓகேங்களா? அந்த இலகுவாக ஆக 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 அதற்கான விஷயத்தை வள்ளலாரையா சொன்னோன்னா, இந்த பிரபஞ்சம் சில விஷயங்களை கோட்பாடை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அந்த பயிற்சி மூலமாக அதெல்லாத்தையும் வள்ளல் பெருமான் பண்ணியிருக்கார். அவர் சிம்பிளாக எல்லா மனிதனும் சிம்பிளாக இறைவன் அடையட்டும் அப்படின்றத சொல்லிட்டார். ஆனால் அவர் சூட்சமாக நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கார். இப்போ நீங்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க, வள்ளலாரின் மரணமில்லா பெருவாழ்வின் குவாண்டம் ரகசியம். அதை பற்றி சொல்லுங்கள். இதுதான் அந்த நூல். இந்த நூல் இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருப்பேன், ஓகேங்களா? இது எனக்கான வெளிப்படுத்துறது. இந்த உலகத்தில் அத்தனை உயிர்களுக்கும் வள்ளலார் பெருமாள் அடைஞ்ச அந்த விஷயத்தை எல்லாருமே அடைய முடியும் என்பதற்கான ஒரு அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ந்த ஒரு நூல். இப்போ நான் சொன்ன அந்த அணு, அந்த ரிவேர்ஸ் ப்ராசஸ் அத்தனையும் இது எப்படி ஆகுது, நமக்கு ஒவ்வொரு விஷயம் செய்கிறப்ப நம்ம அணுவோட ரியாக்ஷன் எப்படி ஆகுது, அதற்கான விளக்கம் இந்த புக்கில் எல்லாமே இருக்கும். ஸோ குவாண்டம் எல்லாம் நினைக்கிறேன்ல, குவாண்டம் என்பது இந்த வெட்ட வெளி இருக்குது, இந்த இடத்துல எம்டி ஸ்பேசஸ் இருக்குது. ஆனால் இங்கே எல்லா வித ஆற்றலும் இருக்கும். இப்போ நாம் இங்கே உட்காந்துருக்கோம், ஆனால் எழுந்து போயிடுவோம். ஆனால் இங்கே அந்த எம்டி ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கும், சரிங்களா? அப்போது ஒரு இடத்துல அந்த குவாண்டம்னாலே நமக்கு தெரியாத அங்கே ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த வள்ளல் பெருமான் அடைஞ்ச அந்த குவாண்டம் ப்ராசஸ்னால் அந்த இயற்பியல், அந்த ஃபிசிக்ஸில் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எப்படி கொண்டு வந்தாங்க, அந்த அணுக்களுடைய இடையிடையே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி இதில் நடந்தது, அவர் எப்படி அந்த நிலையை அடைஞ்சார், அதற்கான எல்லா விஷயமும் இந்த நூலில் இருக்குமா. இந்த நூல் இன்னும் வெளியிடவில்லை, வெளியிட்ட பிறகு இது மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொடுக்கப்படும். ஸோ எல்லா மனிதனுமே இதில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறைகள்லாம் எளிமையாக இருக்குமா? ரொம்ப எளிமையாக இருக்கும். இது மிகப்பெரிய பொது வாழ்க்கைக்கும் இதுக்குமான ஒரு நிச்சயமா. இந்த நூலோட விஷயமே என்னன்னா, குடும்பத்துல இருந்து அத்தனை மனிதர்களும் ஒளி உடலாக ஆக முடியும். இதுதான் இந்த நூலுடைய கோட்பாடே. உடலே ஒளியாக ஆகுமா இல்ல ஆன்மா ஒளியாக மாறுமா? உடலே, உயிர், உடல் ரெண்டுமே ஒளியாக மாறிடும். அந்த இடத்துல உடலே இருக்காது. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த பிளாஸ்டிக்கை நான் கொளுத்துட்டா என்ன ஆகும்? எரிச்சா என்ன ஆகும்? மெல்ட் ஆகி காணாம போயிடும். ஆமா. அந்த விஷயத்தை நம்ம அந்த மெல்ட் ஆகிறதுக்கு ஹீட் தேவை. அந்த ஹீட் ஆல்ரெடி நம்ம உடம்புல. இந்த நடைமுறைகளை பின்பற்றினா நம்ம மறைந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றீங்களா? அந்த அணுக்கள் சிதைவு ஏற்பட்டு அந்த ஒளி உடலாவே ஆக முடியும். சப்போஸ் ஒளி உடலா ஆக முடியலன்னா ஜீவன் முக்தின்னு சொன்னீங்களே, மோக்ஷன் கேட்டீங்க இல்லையா, அதுவும் நடக்கும். இந்த முக்தியில 2 முக்தி இருக்கு. ஜீவன் முக்தி, 2வது விதேக முக்தி. விதேக முக்தி என்பது பரம்பொருளுடன் இந்த காற்றோட கலப்பது, இந்த உடலையே சேர்த்து. ஜீவன் முக்தி என்பது என்னன்னா, இந்த உயிர் இந்த காற்றை உள்ளே அடக்கி ஜீவனோட மண்ணுக்குள்ளே போய் அடக்கி வச்சுருவாங்க. இதுதான் ஜீவன் முக்தி. நம்ம உடல் மண்ணுக்கு போயிடும், அந்த ஜீவன் அதுக்குள்ளேயே அடங்கி அது ஒரு வைப்ரேஷன் அலைகளாக இருக்கும். ஸோ இது பரம்பொரு நிலை, இது ஜீவமுக்தி நிலை, ஓகேங்களா? அந்த பரம்பொரு நிலை தான் நிறைய பெருமான்கள் அடைஞ்சிருக்காங்க. அதில் ரீசெண்டாக அடைஞ்சவர் நம்ம வள்ளல் பெருமான். ஓகே, மற்ற சித்த பெருமான்கள்லாம் ஜீவன் முக்தி அடைஞ்சாங்க. ஸோ இந்த ஒளி உடலை எல்லாருமே அடைய முடியும். அதற்கான எளிய கோட்பாடுகள் இதில். இதுக்கு வயது இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள், காலகட்டங்கள் ஏதாவது இருக்கா? ஒரே விஷயமா, பிரபஞ்சத்தை நீதியை உணர்ந்தா போதுமா. அந்த தர்மன்ற ஒரு விஷயம் தான். எல்லாரும் நீங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவன் சொத்து குலநாசன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன? சிவன் சொத்து அப்படி என்பது, சிவம்னா என்ன சொன்னேன்? இல்லாததும் இருப்பதும் சொல்லிட்டேன். அப்போ இல்லாததும் இருப்பதுன்னா இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்ச சொத்து எது? தர்மம். தர்மத்தை அழிச்சு அதர்மத்தில் போகிறவன் அவனோட குலமே நாசமாயிட்டுனா, நான் இன்னைக்கு அதர்மத்தில் நான் பல கோடி சம்பாதிச்சு அடுத்த ஒரு கட்டத்தில் எனக்கு குலமே இருக்காது, எனக்கு வம்சமே இருக்காது. அந்த தர்மத்தை செஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயம். ஏன்னா நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், நீங்கள் கெட்ட நினைஞ்சா என்ன நடக்கும்? ஒரு கட்டத்தில் உங்களுக்கு முற்று நடக்கும். நீ சேமித்த பணமும் போயிடும், நீ சேமித்த சொத்தும் போயிடும், நீ சேமித்த மனிதனும் போயிடுவான். அப்போ அது பேர் தான் சிவன் சொத்து குலநாசம் சொன்னாங்க. அப்போ சிவம்னா தர்மம். அந்த தர்மத்தை எவன் கடைபிடிக்கிறானோ அவன் குலம் மேன்மேலும் வளரும். இல்லை அவன் இந்த பிரபஞ்சத்தில் வளருவான், இருப்பான். நீங்கள் நினைக்கிறீங்களே, பல கோடி பல அரசர்கள் வாழ்ந்தார்கள், அவரை பற்றி யாரும் பேசுகிறோமா? யாருமே பேசலை. ஏன் ஒவ்வொரு மகானை பற்றி பேசுகிறோம்? அவங்க செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து தான் பேச. நன்மைகள் கிடையாது,
அந்த பிரபஞ்சத்தின் நீதியை உணர்ந்து எதுவும் என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டு வாழறாங்க இல்லையா, அவங்கள தான் மகானா எடுத்துக்கிறோம். என்னது என்னது வாழ்ந்தவனை நம்ம யாருமே உட்காந்து, ஏன் உங்கள் பேர் உங்கள் தாத்தாவை ஞாபகம் இருக்கா? கடவுளை கும்பிட்றீங்களா? உங்கள் தாத்தாவை கடவுளை கும்பிட்றீங்களா? யாரையுமே கும்பிடலையே. ஏன்? என்னது என் குடும்பம், என் பிள்ளை, என் பேரனை வாழ்ந்தாங்க. மறக்கப்படுவாய், பிரபஞ்சத்துக்காக நீ வாழு, தர்மத்துக்காக வாழு, நினைவில் வைத்துக் கொள்வார்கள் எல்லாரும். இந்த பிரபஞ்ச நீதிக்காக வாழுங்க. அந்த கோட்பாடில் போனவங்க தான் அத்தனை பேரும். அவர்களை தான் நம்ம இன்னைக்கு இறைவனாக கும்பிட்றோம், இறைவனுக்கு நிகராக கும்பிட்றோம். ஏன்? உண்மையுமே அவங்க இறைவன் தான். ஏன்னா பிரபஞ்சத்தோட கலந்துட்டாங்க. எனக்கு அந்த நீதியே போதும், இது உடல், இது அவனுடைய கருவி அப்படின்னு வாழ்ந்துட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு கும்பிட்றோம். எவனா பில்கேட்ஸ் நீ கடவுள் கும்பிட்றீங்களா? இல்லை இப்போ ரத்தன் டாடா பண்ண ஒரு கடவுள் கும்பிட்றீங்களா? எவ்வளோ பணக்காரங்க வாழ்ந்துட்டாங்க, போயிட்டாங்க. ராஜராஜ சோழன் யாராவது கடவுள் கும்பிட்றாங்களா? இல்லையே. அலெக்சாண்டர் கடவுள் கும்பிட்றாங்களா? இல்லையே. ஹிட்லர் கடவுள் கும்பிட்றாங்களா? இல்லையே. உலகத்தை கட்டி ஆளணும்னு நினச்சான், யாராவது கடவுள் கும்பிட்றாங்களா? கிடையாது. கடவுள் கும்பிட்றோம் யாரு? ஒன்றும் இல்லை, அட போடா அப்படின்னு போனவன் தான் கடவுளாக கும்பிட்றாங்க. தர்மத்தை யார் ஆட்கொள்கிறாங்களோ அந்த தர்மம் அவர்களை தூக்கி நிலைநிறுத்தும். அதுதான் கடவுள் நிலை. அப்போ இந்த வள்ளல் பெருமான் அடைஞ்ச இந்த நிலை எல்லாருமே அடைய முடியும். அதற்கான அந்த நூல் தான் இது, இந்த குவாண்டம் ப்ராசஸ். இதை படிக்க நிறைய விஷயம் தெரியும். அதுக்கான பயிற்சி முறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கும். இது எல்லா மனிதன் குடும்ப இல்லறத்திலிருந்தே அத்தனை பேருமே இறைவனை அடைய முடியும். அந்த இறைவன் அடையது 2 விதம்: ஜீவமுக்தி, விதேகமுக்தி. விதேகமுக்தினா ஒளிவிடல், ஜீவமுக்தி உன்னோட ஜீவனை உனக்குள்ளே அடக்கி இந்த பஞ்சபூதத்தில் போகிறது தான் ஜீவமுக்தி. எங்களுடைய அரங்கிற்கு வந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்தி எப்படி அடைவது, வள்ளலார் பற்றின பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய நூலை பற்றியும் மிக தெளிவாக விளக்குனீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து இது பற்றியெல்லாம் பேசினதுக்கு மிக்க நன்றி. நன்றி. நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.